ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகீஸ் vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பீட்ரூட் சப்பாத்திலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 6 சப்பாத்தி வரும். இப்போ ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட் அரைச்சி தண்ணியிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாட்டு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இது ஒரு 10லேருந்து 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மாவு எடுத்துருக்கோம். சப்பாத்தி நல்லா நைஸாக எப்போ நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டிஃப்ரென்ஸுமே அந்தளவுக்கு தெரியாது. இந்த மாதிரி நைஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கல் சூடானதுக்கப்புறமாட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிரும். இது கூடவே ஆயில் இல்லைனா நெய் எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் கொஞ்சம் ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி எடுத்தோன்னா சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிரும். நம்ம எப்போவுமே கோதுமை மாவில் சும்மா சப்பாத்தி போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக என்னைக்கா ஒரு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.